நம் மண் மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற ரூபாய் 9.82 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு உன்னத திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி காப்பிலிவெட்டி கிராமம் கொசவப்பட்டியிலிருந்து நாச்சிமுத்து என்னும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே 234 தொகுதிகளிலும் முன்னோடி தொகுதியாக ஒட்டஞ்சத்திரம் தொகுதி விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நமது சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் சக்கரவாணி அவர்கள்தான். அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள், மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள், இதுதான் இந்த தொகுதியின் பெருமை. சக்கரவாணியை பொறுத்த வரையிலே அவரை போல் மக்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் எவருமே இல்லை என்று சொல்லலாம். பலரால் பாராட்டப்பட்டவர். இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும், ரோடு வசதி, குடிதண்ணீர் வசதி, அனைத்து வசதிகளையும் மிக சிறப்பான முறையிலே, சிறந்த முறையிலே செய்து கொடுத்திருக்கிறார். 3.50 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள், பேவர் பிளாக் நடைபாதை மற்றும் கான்கிரீட் சாலைகள். அதனால் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்தளவிலே 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 7வது முறையும் அவர்தான் வெற்றி பெறப் போகிறார். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே எத்தனையோ அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் 7 முறை 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம். ஆனால் சக்கரவாணியை பொறுத்த வரையிலே தொகுதியை மாறாமல் 6 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற காரணம் அவருடைய நல்ல பண்பும், மக்களுக்காக செய்கின்ற நன்மையும். அதனால் அவரை மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இப்பொழுதல்ல, 7வது முறையில் 8வது 9வது முறை கூட நமது சக்கரவாணி அவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த தொகுதியை பொறுத்தளவில்லை. அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள் செய்திருக்கிறார். ரூபாய் 54 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி சமையலறை, மேற்கூரை மற்றும் கழிவறை போன்ற கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்தவரையிலே 2,07,000 ஓட்டுகள் இருக்கின்றன. இந்த 2,07,000 ஓட்டுகளில் 80% ஓட்டுகள் உதயசூரியன் சின்னத்தில் சக்கரவாணிக்காகவும் முதல்வர் ஸ்டாலினுக்காகவும் அனைத்து மக்களும் ஓட்டளிப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரூபாய் 69.66 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் வடிகால்கள். 1.79 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம். 17.90 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் சீரமைப்பு. எல்லாருக்கும் வணக்கம். நான் காப்பிலிப்பட்டியிலிருந்து சிவபாக்கியம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க பொறுப்பேற்ற 5 வருஷ ஆட்சி காலத்தில் நம்ம முதலமைச்சர் மூலியமாக, நம்ம அமைச்சர் அவங்க மூலியமாக நிறைய பணிகள்லாம் நம்ம ஊரில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, பேவர் பிளாக் கல் எல்லாம் பதிச்சு கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் 58 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். 10.20 லட்சம் மதிப்பீட்டில் PMAY திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள். நியாய விலை கடைகள் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருஷ்ணகவுண்டன்புதூர், கொசவப்பட்டி, குள்ளவேரன்பட்டி 3 ஊர்லேயும் நியாய விலை கடை கட்டி கொடுத்துருக்காங்க. இதை செஞ்சு கொடுத்த அமைச்சர் அவங்களுக்கு பசுமை நாயகர்னு எல்லாம் பட்டமே கொடுத்து எல்லாம் பாராட்டி பேசுகிறாங்க. எங்கள் ஊர் ரொம்ப வறட்சியான ஊருங்க. தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. அதுக்காக தண்ணியை தேக்கி நிப்பாட்டக்காக 12 இடத்துல தடுப்பணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ரூபாய் 28.03 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணைகள். இந்த தடுப்பணையெல்லாம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா கிணத்துல தண்ணி நீர் ஆதாரம் மேல தண்ணி, மழை தண்ணி தேங்கி நின்றதுனால கிணத்துல எல்லாமே தண்ணி வந்திருக்கு. விவசாயம் செழிப்பாயிருக்கு. விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க.
இந்த தொகுதியில் வந்து 6 லட்சம் மரக்கன்று நட்டுருக்காங்க. நான் ஒரே நாளில் மரக்கன்று நட்டு மரக்கண்ணெல்லாம் பெரிய மரமாக வளர்ந்துருச்சுங்க, நல்லா வந்திருக்கு. அதனால மழையும் அதிகமாக பேஞ்சிருக்கு. அதனாலேயே மாண்புமிகு அமைச்சர் அவங்களுக்கு பசுமை நாயகர்னு சொல்லி ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குடிநீர் வசதிக்காக 83.10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பைப்லைன்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதே ஆட்சி வந்து தொடர்ந்து வரணுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவங்க வந்து தொடர்ந்து 6 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இந்த 7வது தடவையும் அவர் தான் வரணுங்க. திரும்ப இந்த ஆட்சி தான் வரணும். மறுபடியும் அவர் அமைச்சர் ஆகணுங்க. இன்னும் தொகுதிக்கு எல்லா பணிகளும் நிறைய செய்யணுங்க. இதுக்காக நாங்க எல்லாரும் உறுதுணையா இருப்போங்க. 22.85 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள். ஜோதி கொசவட்டி கிராமத்துல இருந்து சத்யபாமா தங்கராஜ் பேசுறேனுங்க. நாங்கள் கொசவட்டி கிராமத்தில் குடியிருக்கிறோம். நாங்கள் 35 வருஷமாக இந்த கட்சியில் தான் இருக்கிறோம், திமுகவில் தான் இருக்கிறோங்க. எங்கள் குடும்பமே திமுக கட்சி குடும்பங்க. அண்ணன் ஆர் சக்கரபாணி எங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. அவர் தான் மீண்டும் இந்த தொகுதிக்கு வரணுங்க. ஏற்கனவே 6 தடவை அவர் ஜெயிச்சிருக்காருங்க. 7வது தடவையும் 80% வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தான் செய்ப்பாருங்க. இந்த தொகுதிக்கு நிரந்தரமாக சட்டமன்ற உறுப்பினரும் அவர் தானுங்க, நிரந்தர அமைச்சரும் அவர் தானுங்க. எங்களுக்கு சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு, சாக்கடை வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. மகளிர் இலவச பஸ் பயணம் பண்ணுறோங்க, மகளிர் உரிமை தொகை வருது, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. வீடு இல்லாதவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. கலைஞர் கனவு இல்லம்க்கு 35 வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காருங்க. மீண்டும் இந்த தொகுதிக்கு அண்ணன் ஆர் சக்கரபாணி தான் வரணுங்க. மேலே வந்து ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பாருங்க, திமுக தான் ஆட்சி அமைக்கும். 200 தொகுதி கண்டிப்பாக வெல்லுவோங்க. 35.55 லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை கடைகள். வணக்கம், நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் காப்பிலியப்பட்டி ஊராட்சியிலிருந்து பேசுகிறேன். என் பேர் சங்கீதா. நமது முதல்வர் வந்து நம்ம ஒட்டன்சத்திர தொகுதியில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இல்லாத நிலையில் இருந்தப்ப இப்போ இங்கே அம்பிளிக்கையில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீட் தேர்வுக்கு இந்த மாதிரி என்ன படிக்கிறது, போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நாங்கள் படிக்க முடியாத சூழலில் இருந்தப்ப இப்பொழுது காளாஞ்சிப்பட்டியில் வந்து போட்டித் தேர்வு மையம் கட்டி கொடுத்துருக்காங்க. 15க்கும் மேற்பட்டவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. ரூபாய் 46.52 லட்சம் மதிப்பீட்டில் பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. விளையாட்டு மைதானம் இல்லாத நிலையில வந்து இப்ப 10 கோடி மதிப்புல விளையாட்டு மைதானம் கட்டிட்டு இருக்காங்க. நமது ஒட்டன்சத்திர தொகுதியில அதிக அளவுல வந்து முருங்கை சாகுபடி நடக்குது. இதுக்கு வந்து குளிர்சாதன கிடங்கு அமைத்து கொடுத்திருக்கிறாரு. நமது காப்பிலியப்பட்டி ஊராட்சியில வந்து குப்பை கிடங்கும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாரு. நமது சக்கரபாணி ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து 6 முறையா வெற்றியை கண்டுட்டு இருக்கிறாரு. இனி வருகிற ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தான் எப்பயுமே வெற்றி ஆவாரு. நமது நிரந்தர அமைச்சராகவும் அவர் தான் இருப்பாரு. எங்கள் ஓட்டு எப்பொழுதும் திமுக அரசுக்கே. சிறப்பான ஆட்சி அமைத்ததற்கு நன்றி, வணக்கம். 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீன பயணியர் நிழல் குடைகள். தண்ணி வசதி, வீடு இல்லைனாலும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, இடம் இல்லைன்னா இடம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஐயா மீண்டும் எங்கள் தொகுதிக்கு செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. அவரை செய்ய வைங்க. மக்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவுக்கு நாங்கள் அவர் செய்த உதவிக்கு சாகும் மட்டும் எங்களுக்கு அந்த உதவியை மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். இது மக்களின் அரசு. இது காப்பிலியப்பட்டி ஊராட்சியின் வெற்றி நடை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.